அன்பும் அரணும் திருவள்ளுவம். வள்ளுவ பார்வை. அதிகாரம் 73. அவை அஞ்சாமை. அவையில் துணிவொடு பேசுதல். குறட்பா 721. அவை அறிதல் அதிகாரம் அவையின் திறம் அறிந்து பேசுதலை குறித்தது. அடுத்த அதிகாரமாகிய அவை அஞ்சாமை அதிகாரம் அவையின் கண் பயப்படாமல் இருந்து உறுதியுடன் தம் கருத்துக்களை சொல்லுதலை குறிக்கின்றது. தாழ் உணர்ச்சி, கூச்சம், அச்சம் இன்றி அவையில் தம் கருத்துக்களை செறிவாக எடுத்து கூறுதலை வளர்ப்பது அவை அஞ்சாமை அதிகாரம். அச்சத்தால் தடுமாறி அறிஞர் பிழை கூறார் என்று உறுதியளிக்கின்றது அவை அஞ்சாமையின் முதல் பா. வகை அறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். சொற்பொருள். வகை அறிந்து, கூறுபாடு தெரிந்து, வல்லவை கற்றுவல்ல நூல் பொருள்கள். வாய் சோரார் வாய் வழுபடச் சொல்லார் சொல்லின் சொல்லினது. தொகை அறிந்த, குழு தெரிந்த, தூய்மையவர் தூய்மையினையுடையவர். கருப்பொருள். பேசும் வகை அறிந்து கற்றுவல்ல பொருள்களை வாய் தவறி குற்றமாக கூறார் சொல்லின் தொகைகளை அறிந்த தெளிவுடையோர். சொற்கூட்டம் அறிந்த தெளிவுடையோர் பேசும் வகை அறிந்து கற்றுவல்ல பொருள்களை குற்றமாக வாய் தவறியும் கூறார். சொற்களின் தொகை என்று கூறப்படும் சொல் தூய்மையை அறிந்தவர்கள் அவையோரின் வல்லமை அறிந்து வாய் தவறி கூட பிழையாக பேச மாட்டார்கள். சொல் பொருள்களை தொகுத்தறிந்த தூய அறிவினை உடையவர் அவையின் தன்மையை நன்கு அறிந்து மறந்தும் பிழைபட பேச மாட்டார். அச்சத்தில் தடுமாறி அறிஞர்கள் பிழை கூறார். அவையோர் முன் பேசுதற்கு மொழி புலமை மிக முக்கியமாகும். சொற்களின் வகை அறிந்து அவற்றை தொகுத்து வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றோர் ஆளுமை மிக்க பேச்சாளராக விளங்குவர். சொற்களின் தொகுதியை நன்கறிந்தவர் அவற்றை தேர்ந்தெடுத்து ஆளுதலில் வல்லமை பெற்றவராதலால் அவரின் சொல்லில் குற்றம் ஏற்படாது. அதனால் அவர் தூயவர் என்பது வள்ளுவ பார்வை. சொல்லின் தொகை அறியாதவர் அவையின் கண் பேசுவதற்கு அஞ்சுவார். அச்சத்தாலும் அவரின் சொல்லில் குற்றம் ஏற்படலாம். அவை அச்சத்தால் பேச்சில் குழப்பங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. புதிதாக அவையில் பேசுவோருக்கு அவை அச்சம் உண்டாவது இயல்பு. தன் கருத்துக்களை துணிவாக எடுத்து கூறுதற்கு மொழி வல்லமை வேண்டும். மொழி புலமை கொண்டோர் அவையில் பேசுதற்கு அஞ்ச மாட்டார்கள் என்பது குறளின் கூற்று. அவை அஞ்சாமை மொழி தேர்ச்சி உடையவருக்கு கைவரப்பெறும். வகை அறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். வாழ்க வள்ளுவம், வெல்க குறளியம். வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்.